இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சேலத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்து பேசினார். கோவையில் நடந்த பேரணியில் பாஜகவுக்கு மக்கள் அளித்த ஆதரவை பார்த்து திமுக தூக்கத்தை தொலைத்திருக்கிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 19 நடக்கும் தேர்தலில் விழும் ஒவ்வொரு ஓட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர். இந்தியா மற்றும் தமிழகம் வளர்ச்சி அடைய 400 இடங்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற வேண்டும் என பிரதமர் பேசினார். इंडी अलायंस के लोग महिलाओं के साथ कैसा व्यवहार करते हैं, तमिलनाडु इसका साक्षी रहा है. आपको याद होगा, जब जयललिता जी जीवित थी तब डीएमके के लोगों ने उनके साथ कैसा बिहेव किया था. यही डीएमके का रियल फेस है. इसलिए ये लोग पार्लियामेंट में विमेन रिजर्वेशन बिल का भी विरोध करते हैं. इसलिए तमिलनाडु में महिलाओं के खिलाफ अपराध बढ़ रहे हैं. பிரதமர் சொல்வது போல எங்களுக்கு தூக்கம் கெடவில்லை, நாங்கள் நிம்மதியாகத்தான் தூங்குகிறோம் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். மோடிக்கு தான் தூக்கம் போச்சே தவிர எங்களுக்கு தூக்கம் போகல. நாங்கள் நிம்மதியாக தூங்குறோம். ஏன்னா வெற்றிக்கடி எங்கள் கையில் இருக்கிறது. அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நிம்மதியான தூக்கம். மோடி அடிக்கடி வருவதால் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்பது எங்களுக்கு தெரிந்து விட்டது. எனவே தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு நிம்மதியாக இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டு அதே நேரத்திலே சிறப்பாக களத்தில் தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருப்பதுதான் இந்தியா கூட்டணி. அரசியல் ரீதியாக யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில் எதிர்த்துத்தான் ஆக வேண்டுமே தவிர அதற்காக வேண்டி தூக்கி வைத்துக் கொண்டெல்லாம் யாரும் ஆட மாட்டார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாகத்தான் எதிர்த்திருப்போமே தவிர தனிப்பட்ட முறையில் எதிர்த்தது கிடையாது.